உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். கொடநாடு எஸ்டேட் ஜெயலலிதா பெயரில் இருந்து சசிகலா பெயருக்கு மாற்றப்பட்டுள்ளதா? முக்கிய ஆவணங்களை கொள்ளையடிக்க வந்தவர்களால் தான் கொடநாடு எஸ்டேட் காவலாளி பகதூர் என்பவர் கொலை செய்யப்பட்டாரா? உண்மையில் தற்போது கொடநாடு எஸ்டேட் யார் பெயரில் உள்ளது? ஜெயலலிதா பெயரிலா அல்லது சசிகலா பெயரிலா? கொடநாடு எஸ்டேட்டில் கொள்ளையடிக்கப்பட்டவை என்ன? தங்க நகைகளா, பல கோடி ரூபாய் ரொக்க பணமா, முக்கியமான ஆவணங்களா? நீடித்து வரும் மர்மங்களுக்கு விடை தெரியாமல் தமிழக மக்கள் மத்தியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 1000 ஏக்கரை கொண்டது இந்த கொடநாடு எஸ்டேட். இங்கு தேயிலையும் காப்பி செடியும் பயிரிடப்படுகிறது. இந்த 1000 ஏக்கரை சுற்றி 15 இடங்களில் நுழைவு வாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 15 இடங்களிலும் இரவும் பகலும் காவலாளிகள் பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதில் ஒரு முக்கிய நுழைவு வாயிலில்தான் 2 காவலாளிகள் 10 பேர் கொண்ட மர்ம கும்பலால் தாக்கப்பட்டனர். ஓம் பகதூர் என்கிற காவலாளி கொலை செய்யப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். ராம் பகதூர் என்கிற காவலாளி உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார். கொடநாடு எஸ்டேட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் தங்க நகைகளை கொள்ளையடித்தார்களா, பல கோடி ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்தார்களா, அல்லது முக்கிய ஆவணங்களை கொள்ளையடித்து சென்றார்களா என்பது மர்மமாக இருக்கிறது. போலீசும் விசாரணையை முடுக்கிவிட்டு இருக்கிறது. இதில் முக்கிய விஷயம் என்னவென்றால், கொடநாடு எஸ்டேட் ஜெயலலிதா பெயரில் இருந்து சசிகலா பெயருக்கு மாற்றப்பட்டு விட்டதாக கொடநாடு எஸ்டேட்டில் பணியாற்றும் ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகிறது. கொடநாட்டில் இருந்து பல கோடி மதிப்புள்ள தங்க கட்டிகள் சசிகலா மற்றும் டிடிவி தினகரின் ஆட்களால் இரவோடு இரவாக கடத்தப்பட்டு விட்டதாகவும் பேசப்படுகிறது. ஜெயலலிதாவின் மர்ம மரணத்திற்கு பிறகு கொடநாடு எஸ்டேட் மர்மங்கள் நிறைந்த எஸ்டேட்டாக மாறிவிட்டது. உண்மையில் தற்போது கொடநாடு எஸ்டேட் யார் பெயரில் இருக்கிறது? ஜெயலலிதா பெயரிலா அல்லது சசிகலா பெயரிலா? மர்மம் விலகுமா? மர்மம் விலகி உண்மை தெரிய வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். மர்மம் விலகுமா? கொடநாடு எஸ்டேட் தற்போது யார் பெயரில் இருக்கிறது? ஜெயலலிதா பெயரிலா, சசிகலா பெயரிலா? யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.